Hi students, இன்னைக்கு 10th யூனிட் 2ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அந்த டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாங்களா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதால் 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 2 ரிமைண்டராக கிடைக்கிறதுல ஆமாங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஈக்லிட் லெம்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமாங்களா? ஸோ ஈக்லிட் லெம்மா என்னது பாருங்கள், ஈக்லிட் டிவிஷன் லெம்மா சரிங்களா? ஸோ இப்போ நான் போட போகிறேன். நான் ஈக்லிட் டிவிஷன் லெம்மாவில் ஸோ ஃபார்ம் என்ன, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது தான் நம்மளோட லெம்மா ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இதில் இது அப்ளை பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு 3q ப்ளஸ் 2 அப்படின்னு அப்ளை பண்ணுவேன்னா ஆமாங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷன் என்னது, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி அப்படிங்கிறது தான் கண்டிஷன் ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் க்யூக்கு நான் வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். க்யூ வந்து 0வாக இருக்கிறப்ப இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 2. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2ன்னு மட்டும் கிடைக்குங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், க்யூ ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 3 1s are 2 3 ப்ளஸ் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும் ஆமாங்களா? இதே மாதிரி க்யூ ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 2. ஸோ 3 2s are 6 6 ப்ளஸ் 2 என்னென்னு கிடைக்கும், நம்மளுக்கு 8 அப்படின்னு கிடைக்கும் ஆமாங்களா? இதே மாதிரி க்யூ ஈக்குவல் டு 3ன்னு போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 3 3s are 9 9 ப்ளஸ் 3 என்ன அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னா 3 3s are 9 9 ப்ளஸ் 2 9 ப்ளஸ் 2 என்னென்னு கிடைக்கும், நம்மளுக்கு 11 அப்படின்னு கிடைக்கும் ஆமாங்களா? ஸோ இப்போ நம்மளோட பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், த ரெக்கையர்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்மளுக்கு என்னடா கண்ணா கிடச்சிருக்கு, ரெக்கையர்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா 2 5 8 11 ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, எ மேன் ஹேஸ் 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contain 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. அதாவது இந்த கண்டிஷனை வச்சுட்டு 21 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டடாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ கம்ப்ளீட்டட் ரோஸு, அதுக்கடுத்து ரிமைனிங் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் ஆமாங்களா? சேம் அதே இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி, இதுதான் ஃபார்ம் ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இதில் எனக்கு எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 532 ஃப்ளவர் பாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு எத்தனை ரோ இருக்கா, நம்மளுக்கு 21. அப்போ ரிமைண்டர் எனக்கு தெரியாது, அது சாரி கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது ஆமாங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், கம்ப்ளீட்டட் ரோவும் கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஓவர் ரிமைனிங்கும் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் ஆமாங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிங்க. 532வை நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா 21ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2 21s are என்ன கிடைக்கும், எனக்கு 42ன்னு கிடைக்கும் ஆமாங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 1 ஆமாங்களா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்து 2 நான் இது பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு 21 இப்போ நான் 5 டேபிளால் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 5 21s are என்ன கிடைக்கும்னா 105ன்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், எனக்கு 7 அப்படின்னு கிடைக்கும் ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இதில் எனக்கு பாருங்கள் 532 is equal to 21, கோஷன் வந்துட்டு எனக்கு 25, ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 7 ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட்டட் ரோஸ், அதாவது அப்போ therefore நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 25. தென் லெஃப்ட் ஓவர் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா 7 அப்படிங்கிறது தான் ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ தேர்ட் சம் போலாங்களா? நம்ம பாருங்கள், தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. அதாவது 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2வால் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருக்காங்க ஆமாங்களா? ஸோ இப்போ இதுதான் நான் போட போகிறேன் நான். சரி பாருங்கள், இப்போ நான் அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் என்னென்ன அப்படின்னா 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா n-1 அண்ட் n அப்படிங்கிற 2 பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸை நான் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மள ப்ராடக்ட் அப்படிங்கிறது பண்ண சொல்லியிருக்காங்க ஆமாங்களா? ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், n × n - 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் ஆமாங்களா? ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த இதை வந்துட்டு n இன்ட்டு n மைனஸ் ஒன்னை போட்டு பாருங்கள் என்ன கிடைக்கும், n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு ஒன் என்ன கிடைக்கும்னா n அப்படிங்கிறது கிடைக்கும். ஆமாங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னோட ப்ராடக்ட் டேர்ம். ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்துட்டு இதில் எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபார்ம் ஆகுது. என்னென்ன எடுத்துக்கிறேன்னா லிட் எடுத்துக்கிறேன் நான். என்ன அப்படின்னா 2q ஒன்றும் அண்ட் 2q + 1 அப்படிங்கிற 2 டேர்மை நான் எடுத்துக்கிறேன் நான் இதில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு கேஸ் 1 நான் போட போகிறேன். என்ன அப்படின்னா அதாவது n = 2qன்னு இருக்கிறப்ப அப்போ இந்த ஃபார்மில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்மளோட ஃபார்ம் என்ன, n² - n தானே கண்ணா நம்மளோட ஃபார்மு. ஸோ இப்போ இந்த இதில் n-க்கு பதிலாக 2qன்னு அப்ளை பண்ணுங்கள். 2q² - 2q அப்படின்னு வருங்களா நம்மளுக்கு. அப்போ இது என்ன வரும், 4q² - 2qன்னு வரும். ஆமாங்களா? இதில் நான் 2qவை காமனாக வெளியில் எடுத்துட்டுனா எனக்கு ரிமைனிங் இதில் 2q இருக்கும், இதில் -1 இருக்கும். ஆமாங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா r = q × 2q - 1ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ 2 × இந்த டேர்மை என்னென்னு எடுத்திருக்கேன், rன்னு எடுத்துக்கிறேன். ஆமாங்களா? ஸோ இப்போ n² - nங்கிறது கண்டிப்பாக இஸ் டிவிசிபிள் பை 2வாக தான் இருக்கும். எதனால், இப்போ எந்த டேர்மை நான் எடுத்தேன் அப்படின்னாலும் அது எதால் எனக்கு டிவிசிபிள் ஆகும், ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்கனால 2வால் என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் டிவைட் பண்ண முடியும். ஆமாங்களா? ஸோ இப்போ n² - nங்கிறது வந்துட்டு இஸ் டிவிசிபிள் பை 2, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறப்ப. இதே மாதிரி கேஸ் 2 போடுங்க. கேஸ் 2 எனக்கு என்னது, n = 2q + 1. ஆமாங்களா? ஸோ அப்போ அதே ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள், n² - n. அப்போ 2q + 1 the whole square - 2q + 1ன்னு போடுவேன். ஆமாங்களா? அப்போ இது a + b the whole square ஃபார்முலாவில் இருக்கடக்குன்னா ஸோ அப்போ இது என்ன போடுவீங்க, அப்போ 4q² 2ab, அதாவது a + b the whole squareல நான் போட்டு என்ன ஃபார்முலா, a² + 2ab + b². ஆமாங்களா? அப்போ நான் 2q² அப்போ 4q² வரும். அடுத்து 2ab 2 × 2q × 1ன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 4qன்னு கிடைக்கும். அடுத்து b² எனக்கு என்ன அப்படின்னா 1. அதுக்கடுத்து இது உள்ள மைனஸை மல்டிபிள் பண்ணுங்கள், -2q - 1ன்னு வரும். +1 -1 என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மட்டும் எனக்கு இருக்குது, 4q² + 4qல 2q போச்சுன்னா என்ன கிடைக்கும், எனக்கு 2qன்னு கிடைக்கும். ஆமாங்களா? இப்போ மறுபடியும் இதில் 2qவை நான் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், எனக்கு 2q + 1ன்னு கிடைக்கும். ஆமாங்களா? இதே மாதிரி இது எடுங்க, இஃப் r = q × 2q + 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி இது எனக்கு 2rன்னு வருமாடா கண்ணா. அப்போ என்னோட செகண்ட் கேஸும் என்ன வந்திருக்கு, அதாவது n = 2q + 1ன்னு எடுத்தாலும் என்னோட டேர்ம் எதால் டிவிசிபிள் ஆகுது, 2வால் டிவிசிபிள் ஆகுது. அப்போ n² - nங்கிறது கண்டிப்பாக இஸ் டிவிசிபிள் பை 2. ஆமாங்களா? ஸோ இப்போ கண்டிஷன் படி, அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி எனக்கு என்னது கேட்டிருக்காங்க, த ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுங்கிறது கண்டிப்பாக எனக்கு எதால் டிவிசிபிள் ஆகுது, 2வால் எனக்கு 2 கேஸை வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆமாங்களா? இப்போ 4th சம் போலாங்களா. என்ன 4th சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the positive integers a, b, c are divided by 13, the respective remainder are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏவை பொறுத்து, பியை பொறுத்து, சியை பொறுத்து எல்லாமே எனக்கு 13ஆல் டிவைடட் ஆகுது அப்படின்னா என்னோட எல்லாமே 13ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னடா கண்ணா, a = bq + r அப்படிங்கிறத நம்மளோட கண்டிஷன். ஆமாங்களா? ஸோ இப்போ 0 <= r <= b. அப்போ இந்த இதில் அப்ளை பண்ணுங்க, a = எல்லாத்துக்குமே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 13 அப்படிங்கிறத கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? ஸோ இப்போ இதில் போடுங்க, a = 13q ப்ளஸ் ஃபஸ்ட் ஒன் என்னடா கண்ணா, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் ரிமைண்டர் என்ன அப்படின்னா 9. ஆமாங்களா? ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வரும். இதே மாதிரி பிக்கு போடுங்க, 13q + 7ன்னு வரும். அதே மாதிரி சிக்கு போடுங்க, அதே 13q + 10ன்னு வரும். ஆமாங்களா? ஸோ இப்போ 3 டேர்மும் போட்டேன். இது 3 என்ன கேட்டிருக்காங்க, a + b + c 10ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை போடுங்க, 13q + 9, 13q + 7, 13q + 10. ஆமாங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன போடுவோம், இப்போ 13q னா 39qன்னு போடலாமாடா கண்ணா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்னது, 9 + 7 16, 16 + 10 என்ன கிடைக்கும், 26ன்னு கிடைக்கும். அப்போ இதில் காமனாக இது எடுக்கலாம், 13 நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன எழுதலாம், 3q + 2ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ a + b + cங்கிறது எதால் எனக்கு டிவிசிபிள் ஆகும், கண்டிப்பாக 13ஆல் டிவிசிபிள் ஆகும் சொல்லிடலாங்களா. அப்போ therefore a + b + c is divisible by 13 is divisible by
13 ப்ரூவ் ஆகிடுச்சாமா. அடுத்து இப்போ 5th சம் போலாங்களா. 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1 when divided by 4. அதாவது ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். ஆமாங்களா. ஸோ இப்போ நான் ஒரு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸுங்கிற டேர்ம் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2q அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. இப்போ நான் வந்து இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தால் எனக்கு என்னென்னு வரும், எனக்கு 4q அப்படின்னு வருமாடக்கண்ணா. அதாவது 2q ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4q ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஆமாங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுக்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்மு எனக்கு என்னவா, எனக்கு 4ஆல் என்ன ஆகுது, எனக்கு டிவிசிபிள் ஆகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இஸ் டிவிசிபிள் பை 4. ஆமாவாமா, இஸ் டிவிசிபிள் பை 4ன்னு வருது. சரிங்களா. அப்போ எக்ஸுங்கிறது ஈவன் இன்டீஜராக இருக்கிறப்ப, எக்ஸ் இஸ் அன் ஈவன் இன்டீஜராக இருக்கிறப்ப, ஈவன் இன்டீஜராக இருக்கிறப்ப எனக்கு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 4ஆல் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு டிவிசிபிள் ஆகுது. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 4. ஆமாங்களா. டிவிசிபிள் பை 4. அப்போ இதனோட ரிமைண்டர் எனக்கு என்னடாமா வரும், நம்மளுக்கு 0 தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் லீவ்ஸ் த ரிமைண்டர் 0. லீவ்ஸ் த ரிமைண்டர் 0. ஆமாங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ நான் கேஸ் 1 எடுத்து எக்ஸுங்கிறது ஈவனாக எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஆடுன்னு எடுத்து போடுங்க. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2q + 1ன்னு எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா. இப்போ ஆடு, அதாவது ஒரு ஈவனோட 1 ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துடும், ஆடு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆமாங்களா. இப்போ இதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன போடுவீங்க, 2q + 1 த ஹோல் ஸ்கொயர்னு எடுப்பேன். அப்போ என்ன வரும், எனக்கு இதே a + b த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q + 1 அப்படின்னு வரும். ஆமாங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இதுலேருந்து 4q நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன மட்டும் கிடைக்கும், எனக்கு q + 1ன்னு மட்டும் கிடைக்கும். இந்த +1 எனக்கு அப்படியே இருக்கு. ஆமாங்களா. ஸோ இப்போ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது சப்போஸ் நான் கேன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது q × q + 1 நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ இது எப்படி எழுதுவேன், 4k + 1 அப்படின்னு எனக்கு வருமாமா. ஸோ அப்போ என்னோட இதுவும் வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4k + 1ங்கிறது எதால் எனக்கு டிவிசிபிள் ஆகும், 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஆனால் யூஸ் த ரிமைண்டர் எனக்கு என்னது, எனக்கு 1 அப்படின்னு வந்துருச்சிங்களா. ஆமாங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், அப்போ ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், அதாவது ஏதாவது நான் ஈவன் இன்டீஜரும் எடுத்துக்கிறேன், நான் ஆடும் எடுத்திருக்கேன். ஆமாங்களா. ஸோ இப்போ எனக்கு 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எனக்கு என்னது 0ங்கிற ரிமைண்டர் வருது. இதுக்கு வந்து என்னது, லீவ்ஸ் த ரிமைண்டர் 1 அப்படின்னு வருது. ஆமாங்களா. ஸோ இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா கண்ணுங்களா. ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2.1ல் 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. ரிமைனிங் 5 சம்ஸ் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.